நாடக காதல் கும்பல்களிடமிருந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லும் பெண்கள், தனியார் இடத்தில் வேலை பார்க்கும் பெண்கள் என பல இடங்களிலும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை சீரழிக்க ஒரு இனமே காத்து கொண்டிருக்கிறது. இருக்க இடம் இருக்காது, சமைக்க பாத்திரம் இருக்காது, கழிப்பிட வசதி இருக்காது, மாற்று உடை இருக்காது, நல்ல பழக்க வழக்கம் இருக்காது, வாழும் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்காது, வேலை செய்ய மனசு இருக்காது, ஊரை ஏமாற்றி பிழைக்க தகுதி இருக்கும், சொகுசு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று பொய்ப்பிம்பத்தை உருவாக்க மனம் இருக்கும். தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள அடுத்தவன் உடையை இரவல் வாங்கி போட வெட்கம் இருக்காது, வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இருக்காது, 5 பேர் சேர்ந்து ஒரு உடை வாங்குவான், அதை மாற்றி மாற்றி போட்டு சென்று ஊரை ஏமாற்றுவான். 5000 ரூபாய் கட்டி வாகனத்தை வாங்குவான், அதில் ஊரை வலம் வருவான். படிக்கும் பெண்களை காதல் வலையில் விழ வைப்பான். அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன பிரச்சனை என்று யோசிக்க மாட்டான். அடுத்து அந்த பெண்ணை கூட்டி போய் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்க மாட்டான். காமத்திற்காக மட்டுமே பழகும் இந்த மாதிரி ஈன புத்திகள் இருக்கும் வரை காதல் காமத்திற்காக மட்டுமே இருக்குமே தவிர கல்யாணத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இருக்காது. அரசு சலுகைக்காக மட்டும் சாதியை சொல்லும் இவன் கூடவே வாழும் பெண்ணிடம் தன் சாதியை சொல்லாமலேயே அவளை ஏமாற்றி முதலில் காம வலையில் விழ வைப்பான். அடுத்து அந்த பெண்ணிடம் பணத்தை பறிப்பான். இல்லை என்றால் அந்த பெண்ணிடம் உல்லாசமாக இருந்து வீடியோவை எடுத்து மிரட்டுவான். பின்பு அந்த குடும்பத்தை மிரட்டுவான். மீறி கேட்டால் அப்போது சொல்வான் தன்னுடைய சாதி எது என்று. அதுவரை அவன் சாதியை யாரிடமும் சொல்ல மாட்டான். சிறு வயதில் காதல் என்கின்ற பெயரில் காமத்தில் விடும் பெண்கள் எதிரே இருப்பவன் தோற்றத்தை பார்த்து மயங்கி விடாதீர்கள். காமத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். நீங்கள் அடிமையாகிவிட்டால் உங்கள் குடும்பம் அவமானப்படும், உங்கள் சொந்தங்கள் அவமானப்படும், உங்கள் வாழ்க்கை சீரழியும். படிக்கும் வயதில் படியுங்கள். திருமணம் என்பது பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள். அப்படி நீங்கள் விரும்பும் ஆண்கள் இருந்தால், அவன் நேர்மையாக இருந்தால் அவரிடம் கேளுங்கள் உன் சாதி என்ன என்று. தவறில்லை. அவன் வாழும் இடத்தை பாருங்கள், அவன் இருக்கும் சூழலை பாருங்கள், அவன் இருக்கும் சுற்றுச்சூழலை பாருங்கள். அவனுடைய சமுதாய பழக்கங்கள் வேறு, உன்னுடைய சமுதாய பழக்க வழக்கங்கள் வேறு. உன்னுடைய சொந்தங்கள் சுற்றுச்சூழல் வேறு, அவனுடைய சொந்தங்கள் சுற்றுச்சூழல் வேறு. உன்னுடைய சொந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் வேறு, அவனுடைய சொந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் வேறு. பிறப்பிலிருந்து இறப்பு வரை சாங்கிய சம்பிரதாயங்கள் வேறு. அதேபோல அவனுடன் நீ வாழும் வாழ்க்கைக்கு இது அனைத்தும் உனக்கு அவன் சொல்லி இருக்க வேண்டும். உனக்கு அது தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். சரி வந்தால் மட்டுமே நீ சந்தோஷமாக வாழ முடியும். இல்லை என்றால் காமத்திற்காக 3 மாதம் வாழ்ந்துவிட்டு அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று வர வேண்டியதுதான். ஆனால் அப்போது நீ மதிப்பை இழந்து தகுதி இழந்து ஒரு கந்தல் துணியாக மட்டுமே இருப்பாய். உன் பெற்றோர்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. உனக்கு அக்கா ஒரு தங்கை இருந்தால், அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவருடைய வாழ்க்கையும் உன்னால் சீரழியும். ஒரு பெண்ணுக்கு காதல் மட்டும் முக்கியமல்ல, அதன்பின் அவன் இருக்குமிடம், அதை சுற்றியுள்ள மக்கள், அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய சொந்தங்கள், இது அனைத்தும் அவள் மனதுக்கு பிடித்தால் மட்டுமே அங்கு வாழ முடியும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ அவன் பின்னால் செல். உன்னை ஒருவன் காதலிக்கிறான் என்றால் நீ யார், உன்னுடைய வசதி என்ன, நீ என்ன ஜாதி என அனைத்தும் தெரிந்துவிட்டுத்தான் உன்னை அவன் நெருங்குவான். காதலுக்காக அல்ல, காசுக்காக, காம பசிக்கு மட்டும்தான். சலுகைக்காக சாதியை சொல்பவன் காதலுக்காகவும் சாதியை சொல்லட்டும். நாடக காதல் கும்பல்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பாக இருக்கச் சொல்லி பெற்றோர்கள் கற்றுக் கொடுங்கள். அவர்களுடைய போகும் வழி வரும் வழி பாதுகாப்பாக உள்ளதா என்று ஆராய வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தாரின் கடமை. இதை சந்தேகம் என்று நினைக்க வேண்டாம். நம் பிள்ளைகளின் பாதுகாப்பு சிலதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு எப்படியெல்லாம் விளைவுகள் வரும் என்று அவர்களுக்கு புரிய வைத்தாலே போதும். அவர்கள் கவனமாக இருப்பார்கள். ஓநாய்கள் கூட்டங்கள் இருக்கும் இடத்தில் நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இவர்கள் குறிவைப்பது கௌரவமாக வாழும் குடும்பங்கள், வசதியான குடும்பங்கள். ஏதாவது பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் வெளியே சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்தும், காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் அவமானமாக கருதும் பெற்றோர்களின் பிள்ளைகளை மட்டுமே இந்த ஓநாய் கூட்டங்கள் கடிக்க காத்து கொண்டிருக்கிறது. பருவமடைந்த பெண்ணுக்கு வருவது காதல் அல்ல, காமம். அந்த காமத்தினால் வரும் காதல் குடும்பத்தை சீரழிக்கும், பெண்களையும் சீரழிக்கும். மன கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் உங்கள் பெற்றோரை நினைத்து. அந்த வயதில் வரும் ஆண் சுகம் உங்களுக்கு அதிக அளவு தேவைப்படும்.
அது காதல் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அது வெறும் காமம் மட்டுமே. இந்த நாடக காதல் கும்பல் அதிகமாக பணிபுரிவது ஸ்கூல், காலேஜ், கார்மெண்ட்ஸ், ஃபுட் டெலிவரி பாய் பணிக்கும், ஆன்லைன் பொருட்களை டெலிவரி பாய் ஆகவும், பொருள் சேல்ஸ்மேன்களாகவும் இன்னும் நிறைய இடங்களில் அதிகம் இருப்பார்கள். பெண்கள் அதிகமாக இருக்கும் இடங்களில் பணிபுரிவார்கள். இல்லை என்றால் ஓட்டுநராக இருப்பார்கள். தனியார் பேருந்துகளில் இவர்கள் பணிபுரிவார்கள். பெண்களுக்கு அதிகமாக நெருக்கமாக வரும் இடத்தில் இவர்கள் அதிக அளவு இருப்பார்கள். தன்னை யார் என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இதில் திருமணமானவனும் இருப்பார்கள். அதனால் முழு கவனமுடன் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்த பெண்கள் இருந்தால் இந்த வீடியோவை முழுவதும் அவர்களை பார்க்க சொல்லுங்கள். ஒரு புரிதலுக்காக, ஒரு எச்சரிக்கைக்காக. நன்றி.